அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூல் கரீம். அம்மா பாத். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொடராக நாம் தியாகிகளின் தியாக வரலாறை பற்றி அறிந்து வருகின்றோம். அந்த தொடரிலே இந்த மார்க்கத்திற்காக மிகப்பெரிய அளவிலே தியாகம் செய்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களை பார்த்து வருகின்றோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில குறைந்த காலகட்டத்தில் நபி அவர்களோடு தோழமையில் இருந்தாலும் மிக அதிகமாகவே இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்திருக்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அவர்கள் கொண்ட முதல் கவலை தன்னுடைய தாயாரும் இந்த சத்திய மார்க்கத்தை நோக்கி வர வேண்டும், இந்த சத்திய கொள்கையை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய கவலையாகவும் அவர்களுடைய சிந்தனையாகவும் இருந்தது. அதை நபி அவர்களிடத்தில் எடுத்து சொல்லி தன்னுடைய தாயாருடைய நேர்வழிக்கு அவங்க காரணமாக இருந்தாங்க. அதே போன்று அபூ ஹுரைரா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஏராளமான செய்திகளை அறிவித்திருக்கின்றார்கள். அப்படி அறிவிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அபூ ஹுரைராவின் மீது விமர்சனம் வருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் இதை செய்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்லியிருக்கிறார்கள் என்று அறிவித்துக் கொண்டே இருக்கின்றாரே, அவர் சொல்வது அனைத்தும் உண்மைதானா என்பது போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது ஒரு விமர்சனம் எழுகின்றது. அப்படி விமர்சனம் எழக்கூடிய அந்த செய்தியை அபூ ஹுரைரா கேட்கின்ற பொழுது, என்ன நம் மீது இப்படி ஒரு விமர்சனத்தை கிளப்புகிறார்களே, நாம் ஏதோ நபி அவர்கள் சொல்லாத அவர்கள் செய்யாத காரியத்தை நம்மாக சுயமாக சொல்வதை போன்று விமர்சனம் செய்கிறார்களே என்பதற்காக அபூ ஹுரைரா அவர்கள் இந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்கிறார்கள். அவங்க எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள் என்பதற்கு இதுவும் மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. அப்போ அவங்க சொல்றாங்க, நான் அதிகமாக நபி அவர்களை பற்றி ஹதீஸ்களை அறிவிக்கின்றேன், ஆனால் என் மீது நீங்கள் விமர்சனம் செய்கிறீர்கள். அபூ ஹுரைரா எப்பொழுது பார்த்தாலும் இதை சொன்னார்கள், இதை செய்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை தொட்டு செய்திகளை அறிவித்துக் கொண்டே இருக்கின்றார்களே என்று என் மீது விமர்சனம் செய்கிறீர்கள். இதற்கு நான் பதில் சொல்கிறேன். என்னை பொறுத்தவரை அவங்க சொல்றாங்க, என்னை பொறுத்தவரை நான் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு மதீனாவுடைய அந்த பள்ளிவாசலிலே கடந்தேன். எப்படி திண்ணைவாசிகளோடு மதீனாவில் வந்து அந்த பள்ளிவாசல்ல சில சஹாபாக்கள் குடும்பம் கோத்திரம் ஒன்றும் இல்லாம மக்காவில் இருந்து அகதிகளாக வந்து அந்த மதீனா பள்ளிவாசலிலே இருந்தார்கள். அவர்களை தான் அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள் என்று சொல்வார்கள். அவர்களை போன்று நானும் பள்ளிவாசலிலே கதியா கடந்தேன். அல்லாஹ்வுடைய தூதரோடையே என்னுடைய தொடர்பு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது. மற்ற நபி தோழர்கள் எல்லாம் வியாபாரம் விவசாயம் என்று தங்களுடைய தொழில்துறையை நோக்கி சென்றார்கள். நான் அப்படி எந்த தொழில் நான் செய்யலை. என்னுடைய நோக்கம் எல்லாம் நான் அல்லாஹ்வுடைய தூதரோடே இருக்க வேண்டும், அவர்கள் சொல்வதை அவர்கள் செய்வதை எல்லாம் நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நபி அவர்களோடையே நான் இருந்தேன். அதனால்தான் மற்றவர்கள் அறிவிப்பதை விட அதிகமாக நான் ஹதீஸ்களை அறிவிக்கிறேன். இது ஒரு காரணம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அதிகமாக நான் செய்திகளை அறிவிப்பதற்கு நான் நபி அவர்களோடே இருந்தேன். மற்ற நபி தோழர்களும் அப்படி கிடையாது. அவங்க வந்து கொஞ்ச நேரம் இருப்பாங்க, அதுக்கு பிறகு தன்னுடைய தொழில்துறையை நோக்கி சென்று விடுவார்கள். நான் அப்படி எந்த ஒரு தொழிலும் செய்யவில்லை. என்னுடைய நோக்கம் எல்லாம் நான் மார்க்கத்தை அறிய வேண்டும், அதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக
நபி அவர்களுடைய தொடர்பில் இருந்தேன். அடுத்து அவங்க சொல்றாங்க, எனக்கு அல்லாஹ்வுடைய தூதரை தொட்டு வரக்கூடிய செய்திகள் எல்லாம் என்னுடைய ஞாபகத்தில் இருக்க வேண்டும், அது மறந்துவிடக் கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹ்ட்ட போய் நான் கோரிக்கை வைக்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு அதிகமான நினைவாற்றல் இருக்க வேண்டும், அதற்கு நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை நான் கோரிக்கை வைத்தேன். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள், உன்னுடைய மேல் அங்கி கீழே விரியுங்கள். நான் விரித்தேன். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எதையோ அள்ளி போடுவதை போன்று அந்த பாவனை செய்தார்கள். அதுக்கு பிறகு அந்த மேலங்கியை என்னுடைய நெஞ்சோடு நான் சேர்த்து வைத்துக் கொண்டேன். அதனால் நான் அல்லாஹ்வுடைய தூதரை தொட்டு வரக்கூடிய எந்த செய்தியும் எனக்கு மறக்காது. அதனால்தான் மற்றவர்கள் அறிவிப்பதை விட நான் ஹதீசுகளை அதிகமாக அறிவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று அபூ ஹுரைரா அவங்க சொல்றாங்க. பாருங்க எந்த அளவுக்கு அவங்க குறைந்த காலகட்டத்தில் கைபர் யுத்தத்தின் போது ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டில் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அப்படி ஏற்றுக்கொண்ட அந்த நபி தோழர் இந்த மார்க்கத்திற்காக தங்களுடைய தொழில்துறையெல்லாம் விட்டுவிட்டு பசி பட்டினியோடு கடந்து நபி அவர்கள் பற்றி அதிகமான செய்திகளை நமக்கு எடுத்து தந்திருக்கின்றார்கள். இது அவங்க செய்த மிகப்பெரிய ஒரு தியாகம். அது மட்டுமில்ல, அவங்க சொல்றாங்க, இன்னொரு காரணத்தை சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதரை தொட்டு ஏராளமான செய்திகளை அறிவிப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் குர்ஆனில் 2 வசனங்கள் இருக்கிறது. அந்த 2 வசனங்கள் மட்டும் இல்லை என்றால் நான் எந்த ஒரு செய்தியும் சொல்லியிருக்க மாட்டேன். ரசூலுல்லாஹை பற்றி அவங்க சொன்ன செய்திகளை, அவர்கள் செய்த அந்த காரியத்தை, மார்க்கம் என்ற அடிப்படையில் அவங்க சொன்னதை எல்லாம் நான் மக்களுக்கு அறிவித்திருக்க மாட்டேன். அந்த 2 வசனம் மட்டும் இல்லை என்றால், அந்த 2 வசனம் தான் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நான் ஹதீஸ்களை அறிவிப்பதற்கு மிக முக்கியமான காரணம். அந்த 2 வசனம் என்ன? அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவிலே குறிப்பிடுகின்றான், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பாதி மா பையன்னாஹு லின்னாஸ். அல்லாஹ் தஆலா நேர்வழியும் தெளிவான அத்தாட்சியும் இறக்கிய பிறகு, அதை மக்களுக்கு தெளிவுபடுத்திய பிறகு யார் அதை மறைக்கின்றார்களோ, உலாயிக யல்அனுஹுமுல்லாஹு வயல் அனுஹுமுல்லாயினூன், அவர்களை அல்லாஹ்வும் சபிக்கின்றான், சபிப்பதற்கு தகுதி உள்ளவர்களும் சபிக்கின்றார்கள். யார் சத்தியத்தை அறிந்த பிறகு, இதுதான் சத்தியம், இதுதான் நேர்வழி என்று தெரிந்த பிறகு அதை மக்களுக்கு சொல்லாமல் யார் மறைக்கின்றார்களோ, சுய லாபத்திற்காக தன்னுடைய ஆதாயத்திற்காக யார் மறைக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் சபிக்கின்றான், சபிப்பதற்கு தகுதி உள்ளவர்கள் சபிக்கின்றார்கள் என்ற அந்த ஒரு இறைவசனம் இது இல்லை என்றால் நான் எதையும் சொல்லியிருக்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது வந்துவிடக்கூடாது, சபிப்பதற்கு தகுதி உள்ளவர்களுடைய சாபம் என் மீது வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் நான் ஹதீஸ்களை அறிவிக்கின்றேன் என்று இந்த ஒரு வசனத்தை எடுத்து காட்டுறாங்க. அடுத்து இன்னொரு வசனம், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாபி, அல்லாஹ் இறக்கிய அந்த வேதத்தை யார் மறைக்கின்றார்களோ, வயஸ்தரூன பிஹி ஸமனன் கலீலா, அதை யார் அற்ப விலைக்கு அதை மறைத்து அதன் மூலமாக அற்ப கிரயத்தை பெறுகின்றார்களோ, இதை மறைப்பதன் மூலம் இன்னைக்கு பார்க்கின்றமை ஆலிம்கள், பல ஆலிம்களுக்கு எது சத்தியம் என்பது தெரியும். இந்த மௌலுது, ஃபாத்திஹா, தர்கா வழிபாடு, தாயத்து இதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது, இது மார்க்கத்துக்கு முரணான ஒன்று என்பது ஆலிம்களுக்கு தெரியும். இருந்தாலும் அதை மக்களுக்கு சொல்லாமல் மறைக்கின்றார்கள். ஏன்? தன்னுடைய சுய லாபத்திற்காக, உலக ஆதாயத்திற்காக. தன்னுடைய மதிப்பு போய்விடும், மரியாதை போயிடும், கௌரவம் போயிடும், காசு பணம் கிடைக்காது என்பதற்காகவே அதை மறைக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அதை தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் அல்லாஹ்வுடைய வேதத்தை மறைக்கிறார்களோ, இதுதான் உண்மை என்று தெரிகின்றதா, அதை மக்களுக்கு மத்தியில் போட்டு உடைக்க வேண்டும். அதற்காக எவ்வளவு பெரிய பாதிப்புகள், எதிர்ப்புகள் வந்தாலும் அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் வேதத்தை மறைத்து அதன் மூலமாக அற்ப கிரயத்தை பெறுகின்றார்களோ, உலாயிக யாக்குலூன, அவர்கள் தங்களுடைய வயிற்றிலே நிரப்புவதெல்லாம் நெருப்பை, நரக நெருப்பை தான் சாப்பிடுகிறார்கள். அவர்கள் அந்த காசை உணவை சாப்பிடவில்லை, அதன் மூலமாக அவர்கள் சாப்பிடக்கூடியதெல்லாம் நரக நெருப்பை தான் சாப்பிடுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த ஒரு வசனமும் இல்லை என்றால் நான் எதையும் சொல்லியிருக்க மாட்டேன். அபூ ஹுரைரா இந்த 2 வசனத்தை எடுத்து காட்டுறாங்க. மார்க்கத்திற்கு அவங்க தங்க அர்ப்பணம் செய்து மட்டும் இல்லாம இறை அச்சத்தோடு நாளை மறுமையில நாம் குற்றம் பிடிக்கப்பட்டு விடக்கூடாது, இறைவனுடைய சாபத்திற்கும் இறைவனுடைய தண்டனைக்கும் நாம் ஆளாகி விடக்கூடாது என்பதற்காக அந்த அச்சத்தோடு
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி ஏராளமான செய்திகளை அறிவித்திருக்கின்றார்கள். இப்போ இன்னைக்கு நாம இந்த மார்க்கத்தை பற்றி அறிவதற்கு, அதிகமாக அறிந்து கொள்வதற்கு அபூ ஹுரைரா அவர்கள் செய்த தியாகம் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது. அந்த அபூ ஹுரைரா அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும். அப்போ எப்பேற்பட்ட தியாகத்தை அவங்க செய்திருக்கிறாங்க. இன்னைக்கு நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோம். எப்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கின்றோம்? சில விஷயங்களை நம்ம தெரிந்தாலும் அது நம்மோடு மட்டும் வைத்துக் கொள்கின்றோம். பிறருக்கு எடுத்து சொல்வது கிடையாது. பிறர்கிட்டமே நம்ம சொல்வோம். இப்போ ஒரு திருமணம் நடக்கிறது, மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நடைபெறுகிறது என்றால் அதை சொல்வதற்கு தகுதி உள்ளவர்களாக, திராணி உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? பயப்படுகிறோம். ஏதாவது பிரச்சனை வந்துருமா? எதுக்கு நமக்கு பிரச்சனை? நாம போய் சொல்லி எதுக்கு நம்ம எதிர்ப்பு சந்திக்கணும் என்பதற்காக ஒதுங்கி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அபூ ஹுரைரா அவர்கள் எப்பேற்பட்ட தியாகத்தை செய்திருக்கிறார்கள். அதுக்கு காரணம் இறை வசனம், மார்க்கத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற பேர் ஆவல். அப்படிப்பட்ட நிலையை நம்முடைய வாழ்க்கை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அபூ ஹுரைரா அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து இப்பேற்பட்ட பாடங்களை எல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் இந்த அபூ ஹுரைரா அவர்களுடைய வாழ்க்கையில நாம படிப்பினை பெறக்கூடிய இன்னும் சில தகவல்கள் இருக்கிறது. தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அந்த செய்திகளையும் வரக்கூடிய வாரங்கள் அறிந்து கொள்வோம். அடுத்ததாக சில முக்கியமான அறிவிப்புகள். இன்ஷா அல்லாஹ் இன்று மாலை மேலப்பாளையம் அனைத்து கிளைகள் சார்பாக மேலப்பாளையம் பஜார் திடலில் வைத்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. அந்த பொதுக்கூட்டத்தில் அனைத்து சகோதர சகோதரிகளும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகள் எல்லாம் விடுமுறை காலம் ஓய்வில் இருக்கிறாங்க. அந்த ஓய்வை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய அடிப்படையில் நம்முடைய மஸ்ஜித் மதீனா கிளை சார்பாக நாளை முதல் 28ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி மே 17ஆம் தேதி வரை 20 நாட்கள் இஸ்லாமிய கோடைகால சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நம்முடைய பள்ளிவாசல், அதாவது மாணவிகளுக்கு மதரசாவில் வைத்தும் மாணவர்களுக்கு பள்ளிவாசல் வைத்து நடைபெற உள்ளது. அந்த டைம் வந்து காலை 9:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை நடைபெற இருக்கிறது. அதில் பல்வேறு அக்கீதா, துவாக்கள், மரணம், இஸ்லாமிய ஒழுக்கங்கள், இது போன்ற பாடங்களெல்லாம் சொல்லித்தரப்பட இருக்கிறது. எனவே உங்களுடைய பிள்ளைகளை இந்த பயிற்சி வகுப்பில் சேர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக.